உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. அம்மா தாயே, எங்களுக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து எல்லாமே நீதான். தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணிருந்தா அதை மன்னிச்சு ஏத்துக்கோ. தாயே ஆதி துர்கா, எங்க ஜமீன் வாரிசுக்கு எந்த குறையும் இல்லாம நல்லபடியா பிறந்து இந்த மண்ணுக்கு வரணும். உன் ஆசீர்வாதத்துலதான் இந்த தீபத்தை நல்லபடியா ஏத்தணும். இவ்ளோ நேரம் பத்த வச்சோம், தீபம் எரியல. இப்ப மட்டும் எப்படி? துர்கா, முனிவர் சாபம் கொடுத்து உன் வயித்துல வளர்ற சிசுவுக்கு உயிர் கண்டோன்னு நீ எப்ப கேள்விப்பட்டியோ அந்த நிமிஷமே உனக்குள்ள தீராத ஒரு பயம் வந்துருச்சு. உனக்காக உன் சின்னையா கற்ப ரச்சாம்பிகை பூஜை பண்ணி அது நல்லபடியா முடிஞ்சும் உன் மனசுல இருக்கிற பயம் போகல. மனசுல பயம் இருந்தா நீ கும்பிடுற சாமி மேல ஒரு அவநம்பிக்கை வந்துருச்சுன்னு தானே அர்த்தம். ஐயோ, எனக்கு அம்மன் மேல அவநம்பிக்கையா? நானாவது அம்மனை நம்பாம இருக்கிறதாவது? கொஞ்ச நாளைக்கு அம்மன் கிட்ட கோச்சுக்கிட்டு பேசாம இருந்தேன்னு கேள்விப்பட்டேன். அதுக்கு பேர் என்னவா அப்போ? அது எப்படி உனக்கு? அதான் கேள்விப்பட்டேன்னு சொன்னல. அதோட நானும் உனக்கு குத்தம் சொல்லல. தான் குழந்தை உயிருக்கு கண்டம் இருக்குன்னு தெரிஞ்சா எந்த தாய் தான் பயப்பட மாட்டா? மனசுல பயம் வளர்றப்போ நம்ம பக்திக்கு பாதகம் வந்துருது. அந்த பயத்தை போக்கதான் அம்மனுக்கு காணிக்கையா கொண்டு வந்த வலையில உன் கையில போட சொன்ன. வலையில் போட்டதும் உடனே அந்த அம்மனே உனக்குள்ள புகுந்த மாதிரி பயம் விலகிருச்சு. பக்தி மேலோங்கவும் தீபம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. நீ சொல்றது சரிதான் மங்கா. துர்கா வயித்துல இருக்கிற குழந்தைக்கு ஒரு சாபம் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே நானுமே கூட பயந்தேன். அம்மனுக்கு வந்து விலைக்கு போட்டதும் தான் எனக்குள்ள இருந்த பயமே போச்சு. நீ அம்மனோட அவ்வளோ தீவிரமான பக்தை. நீ எதுக்காகவும் பயப்பட தேவையில்ல. உன் புருஷனுக்கு ஒரு ஆபத்துன்னு வந்தப்போ துணிச்சலா எதிரிங்களை அடிச்சு தும்சம் பண்ணவளாச்சே. ஆமா, அத இப்ப நினைச்சு பார்த்தாலும் எனக்கே ஆச்சரியம்தான். ஆனா என் வயித்துல வளர குழந்தைக்கு உயிர் ஆபத்துன்னு சொல்லவும் நான் பயந்தது உண்மைதான். நீன்னு இல்ல, சின்ன பிள்ளையில நானும் பயந்தாங்கோலிதான். ஆனா அந்த பயத்தை போக்க நான் என்ன பண்ண தெரியுமா? தினமும் கந்த சஷ்டி கவசம் படிக்க ஆரம்பிச்சேன். அதுல இருந்து பயம் விலகி எனக்கு தைரியம் வந்துருச்சு. நீ கூட தினமும் கந்த சஷ்டி கவசம் படி. அதோட வயித்து புள்ளக்காரியும் நீ. இப்பதான் நீ தைரியமாவும் சந்தோஷமாவும் இருக்கணும். வா.
நேரம் ஆயிடுச்சு, நீங்க 2 பேரும் கிளம்புங்க. எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் அதை முடிச்சிட்டு வந்துடுறேன். ம் ம். வா. ம் மாயா, என்ன மாயா, எதுக்காக எங்களை வர சொன்ன? இந்த வீட்ல கனகா இருந்தப்ப அவ யூஸ் பண்ண Dress இல்லனா அவளோட வேற ஏதாவது ஒரு திங்ஸ் இருக்கும்ல, அதுல ஏதாவது ஒண்ணு எனக்கு வேணும். ஏன் அது எதுக்கு? என்ன ஜமீன் ஐயா, நான் எதுக்காக கேக்குறேன்னு உங்களுக்கு புரியலையா? அதுக்கு இல்ல, நீ ஏதோ பூஜை பண்றதுக்காக கேக்குறேன்னு புரியுது. ஆனா அந்த பூஜை எதுக்காக பண்ண போறேன்னு தான் புரியல. அந்த கனகா எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணும்ல, அதுக்காக தான் இந்த பூஜையே. கனகாவை கண்டுபிடிக்க போறியா? ஆமா, அவளை கண்டுபிடிச்சாதான் அவளால உண்டாகிற தடையை உடைச்சு நாம நம்ம முயற்சியில ஜெயிக்க முடியும். இல்லனா ஒவ்வொரு தடவையும் நம்ம தோத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். கர்ப்ப ரட்சாம்பிகை பூஜைய தடுக்க முடியாம தோத்து போனுமே, அத சொல்றியா? அத மட்டும் இல்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நாம அவகிட்ட தோத்துக்கிட்டே தானே இருக்கோம். ஆனா எதை வச்சு அப்படி சொல்ற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குத்து விளக்க காணிக்கையா குடுக்கறதுக்காக கௌரியும் துர்காவும் கோவிலுக்கு கிளம்பி போனாங்கல்ல. ஆமா, மாடியில இருந்து நானும் அதை கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். கௌரி, குத்து விளக்கு எடுத்துட்டு எங்க கிளம்பிட்ட? கனகதுர்கா அம்மா கோயிலுக்கு போறேம்மா. கனகதுர்கா கோயிலுக்கா? எதுக்கு? இந்த குத்து விளக்க அம்மனுக்கு காணிக்கையா கொடுக்க போறேன் பெரியய்யா. பெரியா, நானும் கோவிலுக்கு போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாங்க. கௌரியும் துர்காவும் கோவிலுக்கு கிளம்பி போனதும் அவங்களுக்கே தெரியாம அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனேன். அந்த விளக்கு எப்படி கொடுத்தாயி? ம் கொடுத்தாயி. துர்கா, உன் கையால விளக்கேத்தி உன்னோட நன்றியை அம்மனுக்கு சொல்லிடு. துர்கா, அந்த விளக்க நீ ஏத்தவே கூடாது. அந்த தீபம் எரியவும் கூடாது. ஏன் தீபத்தை ஏத்த முடியலன்னு நினைச்சு நினைச்சு இவ புழுவா துடிக்கணும். விளக்கு ஏன் எரியலங்கிற கவலையில இவ நிம்மதியே இல்லாம தவிக்கணும். ஹே கனகா, துர்காவை பாத்தியா? ஓ இடத்துக்கு வந்து ஓ முன்னாடியே ஏன் சக்தியை பயன்படுத்தி துர்காவை விளக்கேத்த விடாம தடுத்துட்டேன் பாத்தியா? உன்னால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. துர்கா, இத உன் கையில போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா விளக்கேத்து.
ஒண்ணுமே புரியலையே. மங்கா உன் அடிமை தானே? அவ எதுக்காக துர்காவுக்கு உதவி பண்ணா? துர்காவ விளக்கு ஏத்த விடாம தடுத்தது நீதான்னு அவளுக்கு தெரியாதா? அத பத்தி நான் அவகிட்டயே கேட்டேன். அதுக்கு அவ என்ன சொன்னா தெரியுமா? ஏ மங்கா, துர்கா குத்து விளக்கு தீபம் ஏத்துறதுக்கு நீ எதுக்காக அவளுக்கு உதவி பண்ண? தீபத்தை எரிய விடாம தடுத்தது நான் தாங்கிற உண்மை உனக்கு தெரியாதுன்னு மட்டும் சொல்லிடாத. அது உனக்கு நல்லாவே தெரியும். அப்படி தெரியுங்கிறதும் எனக்கு நல்லா தெரியும். உண்மையை சொல்லு, எதுக்காக அப்படி பண்ண? இங்க பாரு மாயா, உனக்கு ஏவல் செய்யறதும் சேவை செய்யறது மட்டும் ஏன் வேலை கிடையாது. எனக்கு பிடிச்சத நான் செய்வேன். அது ஏன் தனிப்பட்ட விஷயம். அதுல நீ தலையிடாத. என்ன மங்கா, பேச்சே வேற மாதிரி இருக்கு. நீ என் அடிமைங்கிறத மறந்துட்டியா என்ன? ஏய் மாயா, மங்கா உன் அடிமைதான். ஆனா எனக்கு தேவைன்னா அவ உடம்புக்குள்ள புகுந்து நான் நினைச்சத சாதிப்பண்டி. நீ யாரு? கனகாவா? என்னாச்சு மாயம்மா? நான் மங்கா. நான் ஓ மங்கா, அடிமை மங்கா. கனகா, கனகான்னு பேர் மாத்தி சொல்றீங்க. இதோ பாரு மங்கா, எந்த ஒரு அடிமையும் தான் எஜமானிக்கு எதிரா செயல்பட மாட்டான். ஆனா நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்கன்னு தெரியுமா உனக்கு? அடியே மாயா, உன் அடிமை மங்கா இப்ப ஏன் கட்டுப்பாட்டுல இருக்கா? நீ சொல்றத எப்படி கேப்பா? நான் ஆட்டி படைக்கிறபடி தானே அவ ஆடுவா. ஏ கனகா, இச்சா தெய்வத்தோட பக்தை நான் நினைச்ச உன்னோட சக்தியை அழிச்சு என்னால உன்னையே மிஞ்சி நிக்க முடியும். மாயம்மா, நான் உங்க அடிமை தானே? நீங்க சொன்னா நான் கேட்கதான் போறேன். எதுக்கு என்னையே அழிக்கணும்னு சொல்றீங்க? ஏய், என்னடி என்னைய கிண்டல் அடிக்கிறியா? நான் உன்னை படைச்சவடி. என்கிட்டயே உன் வேலையை காட்டுறியா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல மாயம்மா. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்யறது மட்டும்தானே என் வேலை. ஆனா நீ சொல்லாததையும் செய்வா இந்த கனகம். ஏ கனகம், என் அடிமை உடம்புக்குள்ள புகுந்து நீ சதியாட்டம் ஆடலாம். ஆனா இதுக்கெல்லாம் அசர்றவன் நான் கிடையாது. நான் சாதிக்க நினைச்சத சாதிச்சு காட்டு வேண்டி. என்ன உன்னால தடுக்கவே முடியாது. ஓ, என்கிட்டயே சவாலா? அப்புறம் எதுக்காக இன்னும் இங்கே நின்னுட்டு இருக்க? போடி போ. என்ன மீறி நீ எப்படி சாதிச்சு காட்டுறேன்னு நான் பாத்துறேன்டி. போறேன், இப்பவே போறேன். ஐயோ மாயம்மா, மாயம்மா, கோச்சுக்கிட்டீங்களா? என் மேல கோவம்னா எனக்கு 2 சவுக்கடி கூட கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். ஏன்னா நான் உங்க அடிமை தானே. மாயா, நீ சொல்றத என்னால நம்பவே முடியல. கனகா மங்கா உடம்புக்குள்ளேயே புகுந்து பேசுறானா? அப்போ கனகாவை மீறி நம்மளால எப்படி ஜெயிக்க முடியும்? ஜெயிச்சுதான் ஆகணும். ஆனா மாயா, கனகாவுக்கு மங்காவை தாம் பக்கம் இழுக்கிற அளவுக்கு சக்தி இருக்கா? கனகாவுக்கு இல்ல, ஆனா அவளுக்கு அருள் கொடுக்கிற கனகதுர்கை அம்மனுக்கு இருக்கே. ஒவ்வொரு தடவையும் கனகா மூலமா
என் திட்டத்தை எல்லாம் தவிடுபடியாக்கி என்ன ஜெயிக்கிற கனகதுர்க்கையம்மன் இப்போ நான் படைச்ச மங்காவையே கனகா மூலமா எனக்கு எதிர திருப்பியிருக்கா. இது வரைக்கும் கனகா நம்ம கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சு நின்னு விளையாட்டு காட்டினதுனால அவளை தோக்கடிக்க முடியல. அவ தீட்டு திட்டம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டா அடுத்த நொடியே நான் அவளை அழிச்சிடுவேன். அதுக்காக தான் கனகா யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் வேணும்னு கேட்டேன். அவ இந்த வீட்ல தான் எங்கேயோ இருக்கா. எங்க இருக்கான்னு நம்ம கண்ணுக்கு தெரியணும். பூஜைய பண்ணி அத வச்சு அவ இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி அவளை நான் அழிச்சிடுவேன். ஏய் துர்கா துர்கா, எதுக்கு இவ்வளவு துணியெல்லாம் தூக்கிட்டு வர? நீ பண்றத பார்த்தா எனக்கு பதட்டமா இருக்கு. சின்னையா, என்னாச்சு உங்களுக்கு? இந்த துணிமணியெல்லாம் உங்களுக்கு வெயிட்டான பொருளா? நான் புள்ளத்தாச்சியா இருக்கேன் தான், அதுக்காக இப்படியா சின்ன குழந்தை மாதிரி நடத்துவீங்க? ஆமா, இப்ப நீ எனக்கு குழந்தை மாதிரி தான். நம்ம குழந்தைய சுமக்கிற குழந்தை. உட்காரு. ம், இங்க பாரு, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்கறதுக்கு தான் மங்காவை வேலைக்கு சேர்த்திருக்கோம். கூட கௌரியும் இருக்கா. அப்புறம் எதுக்கு நீ இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க? அவங்க வேற வேலையா இருந்தா என்கிட்ட சொல்லு, நான் செய்யறேன். ம்? குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது. என்ன, புரிஞ்சுதா? ம்? சின்னையா, எங்க ஊர்ல கர்ப்பிணி பொண்ணுங்களாம் காட்டுக்கு போய் விறகு வெட்டி கட்டுக்கட்டா தலையில தூக்கிட்டு வருவாங்க, தெரியுமா? ம்ஹும். கிராமத்துல பிறந்து வளர்ந்த எனக்கு இதெல்லாம் ரொம்ப சாதாரண வேலை. ஏ வாயாடி, உங்க கிராமத்துல சரி, அதெல்லாம் இங்க சரியா வராது. ம்? இரு. முதல்ல இந்த ஜூஸ குடி. ம்? ஆ, என்ன சின்னையா, ஜூஸ கூட நீங்க தான் குடிக்க வைப்பீங்களா? என்கிட்ட கொடுங்க, நானே குடிச்சுக்கிறேன். ஆ, அது. ஏய், பார்த்து நிதானமா குடி. பொறை ஏறிட போகுது. ஆ? சின்னையா, ஜூஸ குடிக்க கூட சொல்லி கொடுக்கணுமா என்ன? ஆஹா, அது இல்ல. எனக்கே குடிக்க தெரியும் சின்னையா. ம். 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 ஏய், பாத்து 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 பொறை ஏறிடும். இப்பதானே சொன்னேன், பொறுமையா குடியேன். அந்த கிளாஸ் என்கிட்ட குடு, நானே தரேன். ஆ, குடி. டாக்டர் என்ன சொன்னாங்க ஞாபகம் இருக்குல்ல? ம். ஒரு நாளைக்கு 6 வேளை சாப்பிடணுமா. தூங்கி எந்திரிச்சதும் ஊற வச்ச பாதாம் நட்ஸ், 1 கிளாஸ் பசும்பால், அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட். துர்கா, அதுக்கப்புறம் 11 மணிக்கு ஃப்ரூட் சாலட், அப்புறம் 1 மணிக்கு லஞ்சு, ஈவினிங் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு, நைட்டு டின்னருக்கு எகைன் ஃப்ரூட்ஸு. அப்புறம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நல்ல சாங்ஸ் கேட்கணும், இந்த புக்கெல்லாம் படிக்கணும், மெடிடேஷன் பண்ணணும். மெயினாக ஒரு விஷயம் இருக்கு, எப்பவுமே மனசை அமைதியாக வச்சுக்கணும். ஏன்னா நீ சின்னதாக பயந்தா கூட அந்த வைப்ரேஷன் குழந்தைக்கு பாதிப்பை கொடுக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதனால தான் உன்னை எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்றேன்.
நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் சின்னையா. ஆனா நீங்க ஆபீஸ்க்கு போயிட்டீங்கன்னா இதுல யார் எனக்கு ஞாபகப்படுத்துவா? ஆ, வீட்ல எல்லாருக்கும் நிறைய வேலை இருக்கும். உங்கள மாதிரி யாரால என்ன கவனிச்சுக்க முடியும்? ஆ, ஆமா, நீ சொல்றதும் சரிதான். ம், என்ன மாதிரி உன்னை யாராலையும் கவனிச்சுக்கவே முடியாது. வீட்டில் நான் இருந்தாதான் சரியா இருக்கும். என்ன பண்ணலாம்? சரி, அதுக்கு நான் ஒரு வேலை செய்யறேன். ம். சாரி, இரு ஒரு நிமிஷம். ஐயோ சின்னையா பாத்து. துர்கா, உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.